திவ்யா, நீங்க வந்து பெண்களுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா? அத யோகா பண்றதால. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் சேர்த்து என்னென்ன பெனிஃபிட் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா யோகா பண்ணீங்கன்னா, உங்களோட ஹார்ட்ல வந்து பிளட் வந்து கரெக்ட்டா போயிட்டு வருமா, அந்த ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து வராது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹை பிளட் பிரஷர், அதாவது நம்ம எல்லாருக்கும் நிறைய ப்ரெஷர் ஒரு அடிக்கடி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்களா இப்ப இருக்க மக்கள்லாம். ஸோ யோகா பண்ண நமக்குள்ள தானா வந்து பீஸ் வந்துடும். ஸோ நம்ம அமைதியாவே எப்பவுமே இருப்போம், எப்பவுமே எல்லாத்துக்கும் ரொம்ப சாந்தமா பதில் சொல்லுவோம், பொறுமை நிறைய கிடைச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இந்த யோகாலே வந்து இந்த மூச்சுக்கு நிறைய ஆசனா இருக்குல்ல, ஸோ சுவாசத்துக்காக நிறைய ஆசனா பண்றதால ஆஸ்துமா ப்ராப்ளமும் சரியாயிடுமா. ஸோ இதனால யோகா பண்ண நம்ம உடம்பு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும், எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, நிறைய யூஸ்ஃபுல்லானதும் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து டெய்லி லைஃப்ல ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து யோகா வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மெடிசனாவும் கரெக்ட்டா சொன்னீங்க. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினசரி ராசி பலனை சொல்ல வந்திருக்காரு நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தையில் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் நல்மதிப்பு பெறக்கூடிய நாள். எந்தவித அமைப்பும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தைரியமாக செய்வது. சோம்பல் தன்மை மட்டும் விட்டுவிடுங்கள். நேரம் தவறாமல் சாப்பிடுவதை பழக்கப்படுத்தி கொள்வது உங்களுக்கு பெரும் பாதிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு. உணவு விஷயத்தில் உடற்பயிற்சி விஷயத்தில் அதிக கவனம் மேஷராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆண்டு என்பதனால் அதை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், அபிவிருத்தியில் ஒரு குறைபாடும் காணப்படாதது சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் உள்ள துணைவி அல்லது துணைவியாருடன் தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம். அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே சந்தோஷம். குருவின் அனுகூலம் சுபகாரிய அமைப்புக்கு உத்தரவாதம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தங்கள். வீடு அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அதே சமயம் 8ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் விஷயத்தில் மிக மிக கவனம். சர்ஜரி போன்ற விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் மிக மிக கவனமாக குலதெய்வத்தை மானசீகமாக நினைத்து போய் அட்மிட் ஆகிறதே நன்மை தரும். அதே சமயம் எந்தவித ஆகாரத்தையும் அலட்சியப்படுத்துவது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் உணர்ச்சி வசப்பட்டால் பெரும் விலை கொடுக்க வேண்டி வரும். தேவையில்லாத கோபமோ தேவையில்லாமல் அலட்சியமோ கூடவே கூடாது. எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியம் மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படுவதை கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக சீரும் சிறப்பும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நீங்கள் போய் பேசி தீர்த்து கொண்டாலே அது உங்களுக்கு நன்மதிப்பையும் சந்தோஷத்தையும் அது விரைவாக முடிக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய நாள் லாபமும் அனுகூலமும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கும், உத்தியோகமே இல்லாமல் தொழிலே இல்லாமல் இருந்தவர்கள் கூட அதிலிருந்து மாறி நிம்மதியாக சந்தோஷமாக செய்யக்கூடிய பிராப்தமும், எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்களும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்வதும், அதனால் சந்தோஷம் ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக கோபதாபத்தினால் பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் ஒன்று சேர்வதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படும்.
சிலர் புது தொழில் அமைப்புக்கு எதிர்நோக்கியிருந்தாலும் அதற்கு உத்தரவாதம் கிடைக்கும். கடல் கடந்து தொழில் நிமித்தமாக கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தத்துக்கு உத்தரவாதம் நகல் வரும். தனிப்பட்ட முறையில் இளம் வயதினர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்கின்றது. குடும்பத்தில் அவர்களை பற்றி தவறாக நினைத்திருந்த அமைப்பு மாறுகிறது. தனிப்பட்ட முறையில் ஏற்றம் அனுகூலங்கள், கண்டிப்பாக வண்டி வாகன மாற்றங்கள், புது பொருள் சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது, தந்தை வழியோடு உறவுகளுடன் வாக்குவாதம் செய்வதெல்லாம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பதே நன்மை தரும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லாவற்றிலும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். எல்லாவற்றிலும் நீங்கள் மட்டும் சரி மற்றவர்களாம் தவறு என்ற நினைப்பும் வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த இன்டெலிஜென்ஸை சரியாக பயன்படுத்தி மேலும் மேலும் புகழ் பெற அனுகூலங்கள் பெறுங்கள். சனியின் சாராம்சம் அற்புதமாக நிற்கிறதுனால் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. பகைவர்கள் மறந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தில் சனி கோபதாபத்தினால் உணர்ச்சி வசப்படும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடு பிரச்சனைகள் மிக மிக கவனம். ஏற்கனவே வயிற்று உபத்திரம் உள்ள துலா ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமெல்லாம் காணப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுக்கு சிலர் முயற்சிப்பார்கள். அந்த முயற்சி பெரிய அளவு பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது துலா ராசிக்காரர்களுக்கு நன்மையையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, மேலதிகாரிகளுடைய அந்யோன்யம், சந்தோஷமும் அனுகூலமும், தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வு, தொலைதூர செய்திகள், தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தையே பெற்று தருகிறது. புது அறிமுகத்தால் மிகப்பெரிய லாபமும் அனுகூலமும் காணப்படுகிறது. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். திருமண அமைப்பில் மிக மிக கவனமாக இருப்பது. புது திருமணத்திற்காக எதிர்நோக்கியுள்ளவர்கள் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வதே உன்னதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிக்கு வரும். எடுத்துக்காரிய ஜெயம், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், தெய்வ பயணங்கள், யாத்திரைகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், மனதிற்கு சந்தோஷம், புது பொருள் சேர்க்கை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவது, அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத் தருவது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொழில் அமைப்பு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம். எல்லா விஷயத்திலும் அவசரத்தனம் வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கை. அதே போல்தான் வயிற்று உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் இன்று ஏதேனும் உபத்திரம் அதிகரித்தால் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதை தவிர சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொண்டால் பெரும் விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, சுபகாரியங்கள், வியாபாரத்தில் குறைபாடு காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பூர்வீக சொத்துக்கள் மிக கவனம். உடன் பிறந்தோர் வாக்குவாதம் இல்லாமல் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. சனியின் அனுகூலங்கள், எல்லா விஷயத்திலும் தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் உத்தியோகத்தில் அதிகமாக காணப்படும். சிலர் இழந்த உத்தியோகத்தை தேடி தேடி கிடைப்பதற்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அயிற்சி ஏற்படும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, அருகில் உள்ள கணபதியை சரணாகதி அடைவது, பொறுமை காப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்.
தைரியம், தன்னம்பிக்கை, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் கௌரவம் கிடைப்பது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, புது கூட்டாளிகளால் சந்தோஷம் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் இருந்த உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வது, நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதனால் குடும்பத்தினரும் நீங்களும் சந்தோஷமும் அனுகூலமும் பெறுவதற்குண்டான உன்னதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து யோகா பத்தி நம்ம நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணோம்ல, ஸோ அதனால நாளைக்கும் இதே டாபிக் தான் மக்களோட பேச போறோம். ஏன்னா இப்போ வந்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான டைம் ஆயிடுச்சு. வியூவர்ஸோட பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாபிக்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்றோம். Until then, tata and bye-bye from Preeti and Divya and the entire team of புத்தம் புது காலை. Bye-bye. Thank you.